ரிப்போர்ட்டிங் சார், ஒரு டீசெண்டான ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணுமா தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். சரண்டர் சன் நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கிற தமிழ் படம். இதோடைய ஒன்லைன் கதை, நம்ம லால் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டராக இருக்காப்புல. அங்கே வந்து ஒரு ஆக்டர் வந்து அவருடைய பர்சனல் கன்னை எலெக்ஷனுக்கு முன்னாடி சரண்டர் பண்ணிட்டு போகிறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அந்த கன்னு ஸ்டேஷனில் காணாமல் போயிடுது. இன்னொரு பக்கம் அதே எலெக்ஷனை ஒட்டி ஒரு தாதா ஒரு 10 கோடி ரூபா பணத்தை வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட வாங்குறாரு. அந்த பணம் எதுக்குன்னா, ஒரு ஏரியாவில் உள்ள மக்களுக்கு ஓட்டு போடுறதை கொடுக்கறதுக்காண்டி. அந்த பணமும் ஒரு வண்டியில் கொண்டு போகும்போது காணாமல் போயிடுது. இப்போ இந்த கன் எடுத்தது யார், இந்த பணத்தை எடுத்தது யார், இதுதான் மொத்த படமுமே. டெஃபினெட்லி ஒரு போர் அடிக்காத, எங்கேயுமே ஒரு டல் மூமெண்ட்ஸ் இல்லாத ஒரு டீசெண்டான ஆக்ஷன் த்ரில்லர். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருந்துச்சு. இந்த பாட்டு, ரொமான்ஸ் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் படத்தில் பெருசாக கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு தரமான படம் தான். ஏன்னா நிறைய பேர் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 1-2 பேரில் நிறைய பேர்னு சொல்லலாம். லால் அவர் வந்தாலே பட்டையை கலப்புவார். இந்த படத்துலேயே ஒரு செம கனமான ரோலு. எமோஷனல் காட்சிகள், அவர் அவமானப்படுற காட்சிகள் எல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனில் கூட கதற விட்டுருந்தாப்புல. தர்ஷன் வந்து முதல் சீனில் பார்க்கும்போது என்னது இவர் தான் போலீஸா அப்படின்னு தோணுச்சு. பட் போக போக அவர் டீசெண்டாக பண்ணியிருந்தார். பட் வில்லன் சுஜித்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸு. அவர் கூட ஒருத்தர் வருவார், அவர் வந்து ஒரு வெல்விஷர் அண்ணன் மாதிரி இருப்பாப்புல வில்லனுக்கு. அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த வில்லனுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் வருவாப்புல. அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு சீனில் பார்க்கும்போது யாரா அவன் இம்மா இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. பட் போக போக அந்த கேரக்டர் மேலே நமக்கு அவ்வளோ வெறுப்பு பில்டப் ஆகும். அந்தளவுக்கு அந்த கேரக்டர் சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஒரு சீனில் ஹீரோ வந்து அந்த தம்பியை வந்து தனியாக வந்து அடி கும்மு கும்முன்னு கும்முவாப்புல. அந்த சீன்லாம் நமக்கு அப்படியே பல்ஸ் ஏறும், அட்ரா அட்ரா அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேலே வெறுப்பு பில்டப் ஆச்சு. படத்தில் நிறைய கேரக்டர் வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருந்தாங்க. படத்தில் உள்ள ஒரு சில குறைகள், இந்த முனிஷ்காந்த் ட்ராக் ஒன்று வரும், 1-2 இடத்துல அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆனாலும் அந்த மொத்த போர்ஷனே தூக்கியிருக்கலாம். கடைசி 1/4 மணி நேரம் வந்து படத்தை கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே லாஜிக் மிஸ் ஆகும். பட் ஸ்டில் ஓவராலாக ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் தான். நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் உட்காந்ததுனால எனக்கு படம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் எனி காஸ்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.